தலைப்பு விட்டு சுயசரிதையை சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பட்டிமன்றம்னு 4 பேச்சாளர்களை உங்களை பேசுறதுக்கு கூட்டி வந்து உட்கார்ந்தா நீங்க உங்க பழைய புராணத்தை 1981ஆம் ஆண்டு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு நினைக்காதீங்க. அவர்களை பார்த்தவுடன் அந்த பழைய நினைவுகள் அப்படியே எனக்கு அப்படியே ஓடுது. எவன் ஒருவன் தான் கடந்து வந்த பாதையை மறக்காமல் இருக்கிறானோ அவனால் தான் தொடர்ந்து பாதையில் முன்னேறி செல்ல முடியும். அதே மாதிரி நம்ம நாரங்குநாதன் அவர்கள் நடத்திய ஒரு கலை இலக்கிய இரவு இந்த ஹிந்து காலேஜ் ஸ்கூல் மைதானத்துல நடந்தது. அன்னைக்கு நான் கத்துக்குட்டினா மேடையில வாய்ப்பு கேட்டு கேட்டு மேடை ஏறிட்டு இருக்க ஆளு. அன்னைக்கு மிகப்பெரிய நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் மேடையில பாடுறாங்க. கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி அவர் மேடையில பாடுறாரு. அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த கூட்டமே அப்படியே மெய் மறந்து கை தட்டான். அமுத மழையில் என் கவிதை நனைகிறது, நிலவே கொஞ்சம் குடைபிடி, சந்தங்கள் பாடிடும் சந்தன குயிலென வந்திறங்கி ஓர் கவிப்படி அப்படின்னு கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி. பாவலர் ஓ முத்துமாரின்னு ஒரு தாத்தா இருந்தார். அடே அப்பா எம்ஆர் குரல்ல இருக்கும் தெருக்கூத்து கலைஞர். அவருடைய தெருக்கூத்து மேடையில பார்த்து அவரு கூட நான் பல நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் பாடியிருக்கேன், பேசியிருக்கேன். அவர் தான் முத ஒரு கருத்தை மேடையில முதல்ல சொன்னது அவர் தான். எப்படி சொன்னாருன்னா, எல்லாத்துக்கும் பொது ஜனங்களுக்கெல்லாம் வணக்கம். நம்ம பழனி மலையில இருக்கிற முருகன் அவர் தான் முதல்ல கலப்பு திருமணம் செஞ்சு புரட்சியை உண்டு பண்ணது நம்ம பழனி மலை முருகன் தான். இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கலப்பு திருமண நிதி உதவி கொடுக்கணும்னா முதல்ல என் அப்பன் முருகன் ஞான பண்டிதனுக்கு தான் கலப்பு திருமண நிதி உதவியை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல அப்படின்ட்டு அடுத்து ஒரு கருத்து சொன்னார். சிவபெருமான் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அண்ணனுக்கு தம்பிக்கு மாப்பிள்ளை பிரச்சனை. அதுல அண்ணன் ஜெயிச்சுட்டாரு. தம்பி கோச்சிட்டு போய் அன்னைக்கு தனிக்கென்று ஒரு தனி உலகத்தை கோமணத்தோட நின்று பழனியில நின்றார். அன்னைக்கே மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தவன் என் அப்பன் ஞான பண்டிதன் தமிழ் கடவுள் முருகன் தான். முருகனுடைய வரலாறையும் மாநில சுயாட்சியை லிங்க் பண்ணி பேசுறாரு யாரு? பாவலர் முத்துமாரி. அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு மேடையில எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி தாலாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுல முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளை தாலாட்டுது இந்த மாதிரி, மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ சென்றாலே, அத்த அடிச்சாரோ அரளி பூந்தண்டாலே, வெண்ணையில விலங்கு பண்ணி வெயிலில பூட்டி வைப்போம். தூங்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல புருஷன் உட்காந்துருக்கான். ஏய், உனக்கு ஏதாவது தாலாட்டு பாட தெரியுதாடி? கொண்டாடிங்க தொட்டிய அப்படின்ட்டு அவன் வாங்கி என்ன ரிப்பீட் பண்றான்னா, ஆறு அடிக்கவில்லை, ஐயரெல்லாம் தீண்டவில்லை, அவன் தானே அழுகிறாண்டி, தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும்னு. எங்க பிட்ட போடுறான் பாரு. புள்ளை அந்த பிள்ளை தாலாட்டிக்கிட்டு இருக்கு. அவன் அதுக்கு அழுகலடி, தம்பி தோண வேணும்னு கேட்டு அழுகிறான் அப்படின்ட்டு அன்னைக்கு நாடக தெருக்கூத்து மேடைகளிலே பாடிய அந்த பாவலர் ஓ முத்துமாரி இந்த நெல்லை மாவட்டத்துல திருவேங்கடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு அற்புதமான தெருக்கூத்து கலைஞர். வில்லு பாட்டுக்குன்னா அது நெல்லை மாவட்டம் தான். அதை பார்த்துட்டு தான் சுருளிராஜன் ஒரு படத்துல வில்லு பாட்டே பண்ணார். அவருடைய மனம் ஆமா, அவருடைய குணம் ஆமா ஆமா. இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஏன்டா ஆமா போறீங்க? நடையழகே எதிர்வகதாளா, நாடி துடிப்பினிலே ஆதிதாளா, அத்தனையும் படம் பிடிக்க கேமரா இல்ல, அம்புட்டையும் சொல்லலான கம்பளம் இல்ல, போருக்கு பயன்படுத்திய அந்த வில்லை மக்களுடைய கலைக்கு பயன்படுத்திய ஒரு அற்புதமான மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம். வில்லிசை கலைஞர்கள் எவ்வளவு பேர் அடறா. விடிய விடிய அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே கேட்கலாம்.
அற்புதமாக பாடி பாடி இந்த நாட்டினுடைய வரலாறுகள், இலக்கிய செய்திகள் எல்லாம் அந்த வில்லிசை கலைஞர்கள் அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. இன்னும் இந்த நெல்லை மாவட்டத்தினுடைய பெருமைகள், எழுத்தாளர்களுடைய மிகப்பெரிய மையம் அந்த நெல்லை மாவட்டம் தான். எங்க ஐயா கு. அழகிரிசாமி, அதே மாதிரி நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர், 100 வயது வரை வாழ்ந்து எழுதி கொண்டிருந்த ஐயா கி. ராஜநாராயணன் இந்த இடைச்செவல்ங்கிற கிராமத்தில் பிறந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 11 மொழிகளில் கி. ராஜநாராயணன் அவர்களுடைய நூல், அவருடைய நாவல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு மேல வேற சிறப்பு என்ன வேணும் நெல்லை மாவட்டத்துக்கு? நெல்லை மாவட்டத்தினுடைய சிறப்பை தனியா பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மிகப்பெரிய நாகரிகம் இந்த நெல்லை பகுதியில் இருந்துதான் உருவானது என்பதை ஆதிச்சநல்லூரில் நிகழ்த்திய அந்த அகழாய்வு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் மிகப்பெரிய நாகரிகத்தோடு இங்கே வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு பறைசாற்றுகின்ற ஒரு இடம் ஆதிச்சநல்லூர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தமிழர்கள், உலகத்தில் இருக்கும் 8 கோடி தமிழர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தி அதனுடைய பயன்பாடுகளை உலகத்திற்கு காட்டிய இனம் நமது தமிழ் இனம் என்பதை இன்னைக்கு மெய்ப்பிக்கப்பட்டு அதை தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதுக்காக எப்படி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு 5-6 சேர் இன்னும் காலியா இருக்கு. நாரும் முன்னால நீங்க முடிக்கிறப்ப அவ்வளவு சேரும் பிள்ளைப்பான, அப்பதான் நீங்க உண்மையிலே கலை மாமணிங்கிறத நான் ஒத்துக்குருவேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உங்களுக்கு நகைச்சுவை தென்றல்ல பட்டம் கொடுத்தது சரி அப்படின்னு சொன்னா, நீங்க பேசி முடிக்கிறப்ப இங்க இருக்கிற எல்லா நாற்காலியும் பிள்ளைப்பானம். இப்பயே முழு நாற்காலிகளும் நிறைவடைந்து விட்டன. இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு அருமையான தலைப்பு, நிறைவான மகிழ்ச்சியை ஒரு மனிதனுக்கு வழங்குவது மண் சார்ந்த வாழ்வா மின் சார்ந்த வாழ்வா? இது என்ன நூதனமான தலைப்பா இருக்கு. மண் சார்ந்த வாழ்வுனா இயற்கை வாழ்வு, மின் சார்ந்த வாழ்வுனா எலக்ட்ரானிக் வேர்ல்டு. அந்த எலக்ட்ரானிக் உலகத்தின் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு பேசுவாங்க. இல்ல, இயற்கையோடு கலந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியை தருகிறது. மகிழ்ச்சி இல்ல, மன நிறைவை தருகிறது. மன நிறைவுங்கிறது நமக்கு எங்கேயாவது முழுசா இதுவரைக்கும் வந்திருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஹோட்டல் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட எப்படி நல்லபடியா சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இட்லிக்கு பதிலா சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு இட்லினா. அதான் சாப்பிட்டீல, சாப்பிட்ட இட்லியை திருப்பி வெளியே எடுக்க முடியுமா? அந்த மன நிறைவில்லாத ஒரு பதில் வரும். பொண்ணு கட்டி கூட்டிட்டு வந்துட்ட, சந்தோஷமா ஹனிமூன் போக வேண்டியதானே. அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா அப்பவே சொன்னாங்க, எங்க மாமகளை கட்ட சொல்லி தெரியாம கட்டிட்டேன், இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்திருக்கலாம் அப்படின்னு மனசார நினைக்காத ஆள் ஒருத்தன் கூட கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு வர்றப்பவே நினைப்பாங்க, பொண்ணு பார்க்கறப்ப நல்லா தான் இருந்தா, இப்ப வேற மாதிரில இருக்கு, வேற பொண்ணையே உட்கார வச்சுட்டாங்களோ, இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்திருக்கலாம்னு நினைக்காத ஆம்பளை ஒருத்தன் கூட கிடையாது. ஒன்னையுமான்னு கேட்காதீங்க, எல்லாரும் தான். ஒரு வீடு கட்டி முடிஞ்சோன்ன, இந்த வீடு சூப்பரா நான் கட்டிட்டேன், மன நிறைவா இருக்கு, எவனாவது இந்த பெயிண்ட் கலர் மாத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கான், அதுக்குதான் யோசனை சொல்றதுக்கு ஒரு 50 பேர் வந்துடுவானே. ஏன் வீடு கட்டுறப்ப முன்னால தட்டிய மேலே உயரமா மறைச்சு கட்டுறான் தெரியுமா? இந்த கண்ணு படுறது திஷ்டிலாம் கிடையாது. இந்த யோசனை சொல்லிட்டே இருப்பேன் பாருங்க. 20 பேர் ஒருத்தன் வருவேன், பாத்ரூம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. காட்டு, பாத்ரூம் கிழக்கு பக்கம் கட்டிருக்கியா? ஒரு ராசி என்ன நட்சத்திரம்? என்ன கடகராசி, ஆயிலிய நட்சத்திரம். கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு கிழக்க பாத்ரூம் கட்டப்படாது. கட்டிட்டேயா? 7.5 லட்சம் டைல்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிட்டேன்.
விடாதுங்கிறதுல கட்டிட்டு என்ன ஆக பெரிய உயிருக்கு ஆபத்து. அது எந்த உயிரை வேணாலும் இருக்கலாங்க. இவன் தான் குடும்ப தலைவன் ரேஷன் கார்டுல இருக்கான். அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்காரமா வீட்டுல பெருசுகளும் இல்ல. சரி நம்மளே மண்டையை போட்டுரும் போல இருக்கு. இவன் வேற என்ன வீடு கிரகப்பிரவேசம் கூட நடத்தல, அதுக்குள்ள பாத்ரூம்ல இப்படி ஒரு குட்டை போட்டானே. இன்னைக்கு நான் கேட்கிறேன், பாத்ரூம் கிழக்க இருந்தாலும் சரி, மேற்க இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் சரி, செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் சரி, வடக்க இருந்தாலும் சரி, பாத்ரூம்ல உட்கார்ந்தா எது வருமோ அதை தவிர வேற ஏதாவது வரப்போகுதா? இல்ல அதுல தவிர வேற ஏதாவது வேலை பார்க்க போறீங்களாங்க? பாத்ரூம்ல உட்காந்து ஏதாவது ஈராக் பிரச்சனையை பத்தி பேச போறியா? இல்ல பாட்டு பழக போறியா? இல்ல இங்கிலீஷ் கிராமர் படிக்க போறியாங்க? பாத்ரூம்ல எங்க உட்காந்துதான் அந்த தாமிரபரணி ஆத்து முள்ளுச்செடியில உட்கார்ந்துருக்கானே, அவன் கிழக்க திரும்பி உட்கார்றானா வடக்க திரும்பி உட்கார்றானா இவனுக்கு தெரியுமா? அது எந்த டைரக்ஷன்ல வேணாலும் உட்காந்து அயன்பாடு போயிட்டு நல்லா தானே இருக்கான். என்னங்கடா அது அநியாயம். மன நிறைவுங்கிறது எல்லா விஷயத்திலையும் வரும். டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வெளியில வர்றப்ப இன்னொரு நல்ல டாக்டர்கிட்ட கூட பார்த்துருக்கலாம். இன்னும் கூட லேசா டெம்பரேச்சர் இருக்குமே, டாக்டர் மேல நம்பிக்கை இல்லை. ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது அப்பவே அந்த புத்தகத்தை வாங்க சொன்னாங்க. இந்த 60 புத்தகத்தை போய் வாங்கி 3வது லைன் கூட படிக்க முடியல இருக்கான். லியோனி பட்டிமன்றத்தை கேட்டுட்டு வெளியே போறப்ப நான் அப்பவே சொன்னேன் வர வேணாம். இந்த ஆள் பாட்டு கேட்டு பாடிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. வீட்லயாவது நிம்மதியா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கலாம் அல்லது ஒரு நாடகத்தை பார்த்துருக்கலாம். அப்படின்ட்டு போறப்ப பேசிட்டு போற ஆள் உண்டு. நாரும்புடானை கூப்பிட்டு வேற பட்டிமன்றம் கூட வச்சிருக்கலாம்ல. இந்த ஆள் தான் போன வருஷம் பேசினார்ல, வேற ஒருத்தரை நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு யோசனை சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கான். என்ன பண்றது? மன நிறைவு. சரி நாங்க தான் பட்டிமன்றம் பேசிட்டு கீழே இறங்கி போறப்ப என்ன யோசிப்போம்? என்னென்னமோ பிளான் பண்ணேன், அதை தவிர மற்றெல்லாம் பேசிவிட்டேனே. நான் பிளான் பண்ணது வேற, பேசுனது வேறையா இருக்கு, நிறைவா இல்லையே நினைப்போம். மன நிறைவுங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி மன நிறைவோட ஒருத்தன் இருக்கான்னா அவன் தான் இந்த பூலோகத்தில் சொர்க்கத்தை அனுபவிப்பவன். யார் என்று சொன்னால், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் எவன் படைத்திருக்கிறானோ அவன்தான். கட்டின பொண்ணோ பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போறான். பட்டிக்காட பட்டண பொண்ணோ கட்டிட்டியா ஹனிமூன் போ. இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்திருக்கலாம் நினைச்சினா நரகம் தொடங்கிடுச்சுன்னா அதுதான். மன நிறைவு எதை தருகிறது? மண் சார்ந்த வாழ்வா மின் சார்ந்த வாழ்வா? அற்புதமா இன்னைக்கு மண் சார்ந்த வாழ்வு ஒரு இயற்கையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்னைக்கு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா அல்லது எலக்ட்ரானிக் வேர்ல்டு பரபரப்பான இந்த வாழ்க்கை எது இன்னைக்கு மகிழ்ச்சியை தருது? ஒவ்வொரு மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா மண் சார்ந்தன்னா மதுரை மண்ணுக்கு ஒரு பண்பாடு இருக்கான், திருநெல்வேலி மண்ணுக்குன்னு ஒரு பண்பாடு. பேருகளே கூட பாருங்க, மதுரை பேரை கேட்டாலே நீ மதுரையான்னு கண்டுபிடிச்சிடலாம். செவனாண்டி, விருமாண்டி, முனியாண்டி, மாயாண்டி, இதெல்லாம் யாரு? பெரும்பாலும் மாயாண்டி குடும்பத்தார். விருமாண்டி அதெல்லாம் யாரு? மதுரையா? எப்படா உன் பேர்லயே இருக்கேடா. முனியாண்டி விலாஸ் யாரு? மதுரை. பேர்லயே மதுரை மாவட்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயா பேர் என்ன? எஸ்எஸ்சி முத்து. ஐயா பேர் என்ன? சொல்லல. திருநெல்வேலிங்களா? எப்படா கண்டுபிடிச்ச? எஸ்ஐக்கின்னு எவனாவது பேர் வைப்பானா? மெட்ராஸ்ல யாராவது எஸ்ஐக்கின்னு பேர் வைப்பாங்களா? திருநெல்வேலியில தான் வைப்பாங்க. ஒரு சில பேரை கேட்டோம்னா தஞ்சாவூர் மாவட்டமா கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா ராஜராஜன், ராஜகுமார், கலைவாண, அருண்மொழி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா தஞ்சாவூர்காரன். சுந்தரராஜ், சத்யராஜ், பெரியராஜ், இந்த ராஜ் அந்த ராஜன் பேர் வச்சிருக்காங்கன்னா கோயம்புத்தூர். அது பூரா ராஜா இருக்கும். பூரா பாக்கியராஜ், சத்யராஜ், சுந்தரராஜ் எல்லாம் கோயம்புத்தூர். பேரை கேட்டாலே இந்த மண்ணுக்குன்னு ஒரு பெருமை.
அதே மாதிரி அவனோட நடவடிக்கையை பார்த்தாலே இது மதுரைக்காரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், மூணு டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸ்ல பேசுறேன்னா அவன் மதுரைக்காரன் தான். மாப்பிள்ள பொண்ணு கொடுப்பியா? என்னம்மா பொண்ணு கொடுப்பீங்களா? கொடுப்போம்ல அப்படின்னா. கொடுப்போம்லங்கிறானா அவன் கொடுக்குறானா கொடுத்துட்டானா கொடுக்க போறானா கண்டுபிடிக்க முடியாது. மதுரை இதுல திருநெல்வேலி தூத்துக்குடி ஆளுகளை வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. வலிக்கிறது, வலிக்கி, வலிக்கிறது, வலிக்கி, செய்கிறான், செய்யுதான், செய்தான், செய்யுதான், பேசுதான், சொல்லுவான், வருவான், வலிக்கி. எங்க மதுரையில எல்லாம் ஏன்டா திட்டுறம்மா, இங்க ஏசாதம்மா. ஆனா ஒரு சில வார்த்தைக்கு இன்னும் எனக்கு அர்த்தமே தெரியாது. அந்த கோட்டிக்கார பையனா, கோட்டிக்கார பையனா யாரான்னா ஒன்னு செய்ய சொன்னா ஏடிபடியா பண்றான் பாரு, அவனுக்கு பேர் தான் கோட்டிக்காரங்கிறது. இதெல்லாம் திருநெல்வேலிக்கே உள்ள அழகு. சென்னையில ஒரு அந்த மண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவன் எப்பயுமே ஃபாஸ்டா இருப்பாங்க. மெட்ராஸ்காரங்க வேகமா தான் நடப்பேன். நூடுல்ஸ் எல்லாம் தின்னா அப்படியே உள்ள போயிட்டே இருக்கான். அப்படின்னு உறிஞ்சுவான். அப்படியே தட்டுல இருக்க நூடுல்ஸ் பூரா உள்ள போகும். இந்த பீச் ரோட்ல பாத்தீங்கன்னா வேகமா நடப்பாங்க. ஏன்டா அவ்வளவு ஸ்பீடு போகணும்? ஏன் போகணும்? போகலன்னா சந்தை கேஸ்ல பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. வேகமா நடந்து போவோம். நாமா பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? கட்சி செலவத்துல இதான் பார்த்து இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா யாருக்கு நீ சோழி போட்டு போங்க, காத்து போட்டு போங்கன்னு பேசி போட்டு போறீங்க. இது கோயம்புத்தூர். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மொழி வழக்கு இருக்கு பாருங்க. இதுதான் மண் சார்ந்த வாழ்க்கை. அந்த இயற்கையோடு கலந்த ஒரு அழகான வாழ்க்கை. சகலகலா வல்லவன் ஒரு படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா மண் சார்ந்த பாட்டு இருக்கும், மின் சார்ந்த பாட்டு இருக்கும். எந்த பாட்டுக்கு மக்கள் அதிகமா கைதட்டுவாங்க நீங்க பாருங்க. மண் சார்ந்த பாட்டு எது? அம்மங்கோயில் கிழக்காலே, அண்ணு வயல் மேற்காலே, நம்ம ஒரு நடுவாலே நிக்கிறடி, அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி, அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே. இது மண் சார்ந்த பாட்டு. அதுல மின் சார்ந்த பாட்டு நம்ம நெல்லை பிரபாகருக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, அம்மன் கோயில் கிழக்கால பாடின யாராவது கை வைத்தீங்களா? எவ்வளவு அருமையான நாட்டுப்புற பாட்டு. உசுர கொடுத்து பாடின இளையராஜா வாய்ஸ் அப்படியே இமிடேட் பண்ணணும். இளமை இதோன்னா கல்யாண வீட்டுல எல்லாம் ஒரு காலத்துல மணமகளே மருமகளே வா வா, இப்ப அதெல்லாம் இல்ல. டீச்சர் ஒரு 50 பாட்டை ரெக்கார்ட் பண்ணிக்க, பொண்ணு மாப்பிள்ள கேடுகிட்டே ஆடுது. தாலியே கட்டல, அதுக்குள்ள ஏன் அப்படி கட்டி பிடிச்ச ஆளி? அப்படியே ஆடிக்கிட்டே வேற பறிச்சுட்டாங்க. கஞ்சி எப்ப சாப்பிடுறது? அதான் சாப்பிட்டுக்கலாம். வயசை பார்த்தா 75 வயசு. அப்படி ஆடிக்கிட்டாங்க. கூட பொம்பளை பிள்ளை எல்லாம் ஆடுது. எங்க இருந்து அந்த கல்ச்சரை கண்டுபிடிச்சீங்க? மின்சார்ந்த வாழ்வு. சாப்பாடு ஒரு காலத்துல எப்படி வீட்டுலதான் கல்யாணம் நடக்கும். வீட்டுல பந்தல போட்டு சைடுல 3 கடலை போட்டு சோறாக்கி பக்கத்திலேயே சாம்பார், அந்த இன்னொரு குட்டி பந்தல்ல உட்காந்து காய்கறி எல்லாம் நறுக்கி சாம்பார் வச்சு அங்க அப்பளம் பொரிப்பாங்க, பாயாசம் கட்டுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பூரா பார்த்துட்டே இருப்பேன். கல்யாண வீடு ஒரு 3 நாளைக்கு நம்ம வீட்டுல உழ வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்துல இருக்க 10 வீடு அந்த வீடு கல்யாண வீட்டுல 3 நாளைக்கு சாப்பிடுவான்.
ஏன்டா சாப்பிட்டேன்னு இது வரைக்கும் அந்த வீட்டுல சாப்பிட்டவன ஒருத்தன் கூட இது வரைக்கும் விரட்டினதில்லை. ஆனா இன்னைக்கு 50 லட்சம் செலவழிச்சு மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்டோட இது பண்றான். ஒருத்தன் ஒரு அழுக்கு சட்டையோட ஆறானே பொண்ணு விட மாப்பிள்ள விட சும்மா சாப்பிட வந்தேன் சாப்பாட்டுல கை வச்சவனை எழுப்பி விடுறான். இது இன்னைக்கு நடக்குது. ஒரு காலத்துல வீடுகள்ல திருமணம் நடக்கும். சொந்தக்காரங்கள்லாம் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு தலாணி இருந்தாலும் தலாணி இல்லாட்டி பக்கத்துல படுத்து கிடப்பாங்க. ஆம்பளை பொம்பளை அக்கா மக அத்தை மகன் மாமன் அவன் உருண்டு அவங்க மாமன் மேல கிடப்பேன். காலையில உன் மேல கிடந்தேன் இல்லடி தெரியாம உருண்டு பக்கத்துல நீ வந்துட்ட. எனக்கு தெரியும். சரி நான் தான் வாங்கன்னு தெரியுமில்ல, நீ ஏன் ஒதுங்குல, நீ கூட படுத்துக்கிட்டீங்க அப்படின்லாம் பேசிக்கிடுவாங்க. எந்த மனசுல ஒரு சஞ்சலமோ அத்தை மகளை இப்படி விடிய விடிய மேல படுத்துக்கிட்டு அந்த பிள்ளைய இனிமே சைஸ் பண்ணுவான் அப்படின்லாம் கிடையாது. அதோட முடிச்சு. இப்படி ஒரு கலாச்சாரத்துல வாழணும். இந்த மண் சார்ந்த வாழ்வா மின் சார்ந்த வாழ்வா இன்னைக்கு அற்புதமான பேச போறாங்க. மண் சார்ந்த வாழ்வு அப்படின்னு பேசுறதுக்கு எங்கள் அன்பிற்கு மரியாதைக்கு உரிய மிகச்சிறந்த பேச்சாளர் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபமா பேசுவார். பேச்சுனா வணக்கத்தை கூட கோபமா பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அப்பா ஏயா வணக்கத்தையே இப்படிலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் கத்தி பேசினா தான் அவருக்கு பேசின மாதிரி இருக்கேன். ஏயா ஏன் அப்படின்ட்டு இப்படி கையை உயர்த்தி அப்படின்னா தான் பேசின மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே இனியவன் அப்படி இப்படி ஒரு முறைப்பாரு. அந்த மாதிரி கருத்துக்களை ரொம்ப ஆழமா பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர். இவரிடம் மாணவர்களாக படித்தவர்கள் தான் செஸ்ஸில் உலக புகழ் பெற்ற பிரக்யானந்தா வைஷாலி ஆகிய 2 பேரும் இவர்கிட்ட படித்தவங்க. அது ஒரு பெரிய பெருமை அவருக்கு. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் இப்போ நான் பாடினேன் பார்த்தீங்களா, நாட்டுப்புற பாட்டு. இந்த மைக்கே தேவையில்ல, அவரை சும்மா இங்கிருந்து பாடினாலே கொக்குரு குளத்துல இருக்கவே வேட்டியை கட்டிட்டு இங்கே பரப்பிட்டு வந்திருக்கான். அங்கே ஏதோ நாடகம் நடந்துட்டு இருக்கிறாங்க. சும்மா பாட்டுன்னா இன்னைக்கு திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இசை விருந்து கிடைக்க போகுதுன்னா அது என் அன்பு தம்பி தேவகோட்டை ராஜன். மிக அருமையா பாடுவாரு. ஒரு தடவை அவர் இந்த கருப்புசாமி பாட்டை பாடி கூட்டத்தில் ஒரு 15 பொம்பளை சாமி வந்துருச்சு. எது திமுக மேடையில கருப்புசாமி பாட்டு பாடி 15 பொம்பளை சாமி வந்து நான் தான் அதை ஆஃப் பண்ணி நான் தான் புதுசாக திருப்பி அந்த சாமியை இறக்கி விட்டேன். அதுகளை பூரா வேற பாட்டுகளை பாடி லேட்டஸ்டா வந்த இளையராஜா பாட்டு எது விடுதலை பாட்டுலாம் பாடி அந்த பிள்ளைங்க லவ் மூடு போயிடுச்சு. நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே கனகனமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கல்லையே வெளியே வரவும் வழி இல்ல உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில்ல தினமோ அப்படின்னு சாமி இறங்கி அப்படியே லவ் மூடுக்கு அப்படியே ஆப்பாயி அதுக்கப்புறம் நாங்க பட்டிமன்றம் நடத்தினோம். அது மாதிரி மக்கள் அப்படியே அந்த உணர்வுக்கு கொண்டு போயிருவார் ராஜன். மின்சார்ந்த வாழ்வு என்ற அணிக்கு தலைமை ஏற்று பேச வந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய அருமை தம்பி கவிஞர் இனியவன். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் எவ்வளவு டுபாக் ஒரு பாட்டு எழுதினாலும் சரி அந்த பாட்டுக்கு நோட்ஸ் போட்டுறாரு. கெட்டிக்கார மலம பித்தா புத்தாத்தேங்கிற பாட்டுக்கு விளக்கம் சொன்னாரு பாருங்க சென்னை புத்தக திருவிழாவில். ஐயா எங்கிருந்து யார் ரோமம் போட்டுக்கலாம் சிந்திப்பேன் எல்லா பாட்டுக்கும் அருமையா. அப்படி அதுக்குன்னு ஒரு ரசிகர் மன்றத்தையே வச்சிருக்காரு. மிக அருமையான சிந்தனைகளில் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர் இனியவன். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூரிலிருந்து வருகை இருக்கும் என் அருமை சகோதரர் கடலூர் தனிகை வேலன்.
இவர் நாட்டுப்புற பாட்டை கலக்கினார்னா இவர் லேட்டஸ்ட் சாங் அப்படியே பின்னி எடுப்பார். சித் ஸ்ரீராம் பாட்டுல இருந்து லேட்டஸ்டா பிரதீப் குமார் பாட்டு வரைக்கும் அடே அப்பா. மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய், கடந்தேதான் நடந்தாயே யாரோ என்று ஏன் கடந்தாய், நினைத்தவை யாவும் பொய்யாய் போனால் நீ யார், ஜனனமா நரகமா மதனமா, நிகழ்ந்தவை யாவும் பொய்யாய் போனால் நீ யார், மறதியா அவதியா சகதியா அப்படின்னு அந்த லேட்டஸ்ட் சாங் அப்படியே எடுத்து பாடுவார். அவர் தான் கடலூர் தனியர். அவர் கவிஞர், பேச்சாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், சிறந்த குறும்பட இயக்குனர். ஒரு அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அதோட என்னுடைய மகன் லியோ சிவகுமாரன் நடிக்க வச்சாரு. மிகப்பெரிய கம்பெனியில அசிஸ்டன்ட் மேனேஜரா நல்லா சம்பளம் ஆகிட்டு இருந்தான். இவர் குறும்படத்துல என்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு பைக் ஓட்டினானோ அன்னையோட வேலையை எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு சினிமாவில் நடிக்க வந்துட்டான். என் மகனை பிடெக் எம்பிஏ எது அண்ணா யூனிவர்சிட்டியில எம்பிஏ முடிச்சவன இது இன்னைக்கு நடிகராக்கின பெருமை அவரை தான் சார். இன்னைக்கு ஒரு அருமையான படம் அழகிய கண்ணன்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. கோழி பண்ண செல்லத்துறை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப அவர் நடிச்ச அடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. பிரெஞ்சுக்காரங்க தயாரித்த மாண்புமிகு பறை அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கலையை விளக்குகின்ற ஒரு படம். அந்த படத்துக்கு நம்ம தேனிசை தென்றல் தேவா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் விரைவில் வெளிவர போகுது. என் மகனுடைய நடிகனை மாத்தின பெருமைக்குரிய கடலூர் தனியர் அந்த எண்டில் உட்கார்ந்துருக்காரு. 4 பேர் ரொம்ப அழகா பேச போறாங்க. நிறைவா இந்த அரங்கு நிறைந்திருக்கு பாருங்க. நான் தொடக்க உரை முடிக்கும் போதே அதற்காக எங்கள் நெல்லை மக்களின் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, முதலாவதாக மண் சார்ந்த வாழ்வே என்ற அணியை துவக்கி பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ள வருகிறார். வாங்க. குண்டலமும் காதொழிலும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொழில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளி பூந்தாள் இணையும் நீதி ஒளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு என் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கம். மனிதரெல்லாம் அன்பு நிலை காண்பதற்கும் மனோபாவம் வாழை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமா இருளை போக்கி சக மக்கள் ஒன்று என்று உணர்வதற்கு புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பாடுவார். அந்த புத்தக திருவிழாவை பொருளை விழாவாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் கழகத்தின் தலைவராய் இரவு நேர பட்டிமன்றத்தை பல்கலைக்கழகமாக மாற்றி பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையமே, எங்கள் திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு, அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற எங்கள் அண்ணன், அருமைக்குரிய அண்ணன் லியோனி அவர்களே, மேடையிலே விற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த புத்தக திருவிழாவை பாங்கோடு நடத்துகிற அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிற பட்டிமன்ற கலா ரசிகர் பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இது என் உரையின் தொடக்கம். ஒரு பேச்சாளருக்கு தேவை நீதிபதி அவர்களே நல்ல ரசிகர்கள், வஞ்சகமில்லாத ரசிகர்கள், பாசக்கார மக்கள் அபிமானம். அதான் திருநெல்வேலி. திருநெல்வேலினா 2 விஷயம், ஒன்னு அருவா, இன்னொன்னு அல்வா. சமூக கொடுமையை எதிர்த்து போராடுகிற அல்வா, இனிமைக்கு அல்வா. ஒரு பேச்சாளருக்கு தேவை நல்ல கைதட்டல் என்பதை இந்த அரங்கத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த ரசிக பெருமக்களிடத்திலே பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிபதி அவர்களே, இந்த மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அது என்ன நீதிபதி அவர்களே சந்தேகம்? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. அந்த இனம் மண் சார்ந்த இனம். குறிஞ்சியும் முல்லையும் மரகம் நெய்தல் பாலை என்று நிலங்களை
வகைப்படுத்தி ஒவ்வொரு இடத்துக்கும் பறவை, ஒவ்வொரு இடத்துக்கும் விலங்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் மக்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் கடவுள் என்று இயற்கையோடு முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தானங்க தமிழனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு மின்சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கையா இருக்குதா? இப்படி புரிஞ்சுக்கிறா? அந்த காலத்து வாழ்க்கை மண் சார்ந்த வாழ்க்கை, இந்த காலத்து வாழ்க்கை நவீன வாழ்க்கை, மின்சாரம் நிறைந்திருக்கிற நவீனத்துவமான வாழ்க்கை. நீதிபதிகள் வாழ்க்கை வாழ்க்கையா இல்லையே. ஒரு மண்பானைக்கு போய் ஒருத்தன் கேட்டா, மண்பானை உழவு கொளுத்துகிற வெயிலிலும் கூட உன் அகமும் புறமும் சில்லு இருக்கு எப்படி? அந்த மண்பானை அவரிடம் சொன்னது, நீதிபதி அவர்களே, நான் பிறந்ததும் இந்த மண்தான், நான் முடிந்து போவதும் இந்த மண்தான். எவன் ஒருவன் ஆரம்பத்தையும் முடிவையும் உணர்ந்து கொள்கிறானோ அவன் சூடேறுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்போதும் குளிர்ச்சியாகத்தான் இருப்பான் என்று பாடம் நிறுத்தியது இந்த மண்பானை. இன்னைக்கு மின்சார்ந்த வாழ்க்கை என்ன சார் ஆச்சு? இன்னைக்கு ஷாம்பு வந்துச்சோ அன்னைக்கு தான் என் முடியெல்லாம் போச்சு. சீக்கா நடவடிக்கை நல்லா இருந்தா அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி இருந்தேன், இன்னைக்கு பவர் ஸ்டார் மாதிரி ஆயிடுச்சு. அதாங்க மின்சார்ந்த வாழ்க்கை. 5 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழை போடுங்கள். இங்க திரும்பினோன்னா அப்படியே வெள்ளை ஆயிரும். அது எப்படித்தான்னு தெரியல. அதை உட்கார்ந்து தொலைக்காட்சியில வர்ற விளம்பரத்தெல்லாம் நம்புகிற இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கைய ஒரு 2 வரியில சொல்லலாம். திருக்குறள் ஐயா திருவள்ளுவர் 2 வரியில சொல்ற மாதிரி நீதிபதி அவர்கள் ரொம்ப அழகா 2 வரியில சொல்லலாம். இன்னைக்கு வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? இனிவன் சொல்ற வாழ்க்கை அவன் சொல்றான், பாதி வாழ்க்கை போன்ல மீதி வாழ்க்கை லோன்ல. இதான் அந்த பஞ்சு டைலாக்லாம் கண்டுபிடிக்கிற. பாதி வாழ்க்கை போன்ல மீதி வாழ்க்கை லோன்ல. என்ன நீதிபதி அவர்களே, காலையில எந்திரிச்சோனையும் மனசு சந்தோஷமா அப்படியே வர்றோம். என்னென்ன சந்தோஷத்துக்கு காரணம்னா 100% என் போன் சார்ஜ் ஆயிடுச்சு. போன் சார்ஜ் ஆயிடுச்சா 100%. அவனுக்கு அதுதான் சந்தோஷம். என் கூட யாருமே பேசலன்னு ரொம்ப நாளா வருத்தத்துல இருந்தேன். இப்ப பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணோட பேரை போட்டு ஒரு ஐடி ஓபன் பண்ணிட்டேன். நான் என்ன மெசேஜ் போடுறேன்னு ஒரு ஊரே காத்து கிடக்குதுங்கிறேன். சார் ஆம்பளை பொம்பளை ஐடியில வந்துட்டு இருக்கீங்க. இந்த மின் வாழ்க்கை இனிக்குது பேசுறதுக்கு மிஸ்டர் ஐடியா இந்த ஆரம்பிச்சார்ல மிஸ்டர் விஜயகுமார் ஸ்டாலின். அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் எழுதுங்க. பத்திரம் தான் எழுதிட்டு கூடாது. வார்த்தையாரு அன்றைக்கெல்லாம் மண் சார்ந்த வாழ்க்கை இருந்தது, நினைவாற்றல் இருந்தது. நீதிபதி அவர்களே, இன்னைக்கு இந்த கேள்வி சிலப்பதிகாரத்தை அப்படியே நான் ஒப்பிப்பேன், கம்பராமாயணத்தை ஒப்பிப்பேன். நாவுக்கரசர் நெல்லைக்கண்ணன் பிறந்த இந்த மண் கம்பனை ஒப்பிப்பார். நெல்லைக்கண்ணன் அப்படியே கம்பராமாயணத்தை அப்படியே ஒப்பிப்பார். அந்த நினைவாற்றல் இன்றைக்கு போயிடுச்சு. கண்டன கற்பிடு கடியை கண்டலால் கண்டிர இலங்கை கண்டல் அண்டதாக இனி துரத்தி ஐயமும் பண்புள்ள சுதரும் என்று அனுமன் பண்ணுவான். கம்பனை ஒப்பிச்சோமே இன்னைக்கு வாய்ப்பாடு சொல்ற மகனே என்று ஓராறு 12 நிறைவாற்றல் போய்விட்டது. நீதிபதி அவர்களே, கோழிப்பண்ண செல்லத்துறைன்னு ஒரு படம், மண் சார்ந்த இயக்குனர் அழகா இந்த படத்தில் சொல்லியிருப்பார். ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பான். எங்க நடுவரையாவுடைய பையன் சிவகுமார் அவர்கள் கூட நடித்த படம் அந்த கோழிப்பண்ணை செல்லதுறை. அதுல ஒரு மாற்றுத்திறனாளி சொல்லுவான், நீதிபதி அவர்களே, இந்த மண் சார்ந்த உணர்வு பாருங்க. ஒரு திருநங்கை பொது உடைமை இயக்கத்திலிருந்து ஒரு அம்மா கம்யூனிஸ்டா இருக்கும். அந்த படத்துல அந்த அம்மா உண்டியல் குலுக்கிட்டு வரும். அப்ப ஒரு மாற்றுத்திறனாளி உருவம் குள்ளும், ஆனா நம்ம உள்ளம் பெருசு. உருவாய உண்டியல்ல போட்டுட்டு, அக்கா உக்ரைன் வாரையும் ரஷ்யா வாரையும் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லுவான். அந்த உணர்வு இன்றைக்கு இருக்கிறதா சார்? அழகான திரைப்படம் சார். சொல்றாங்க சார், மின் சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு நான் கேட்கிற இனியவனை பார்த்து புக்ஸ் வில்மோரையும் சுனிதா வில்லியம்ஸையும் போய் கேட்டு பாருங்க. விண்வெளியில 8 மாசம் 9 மாசமா உயிரை கைய புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறானே சுனிதா வில்லியம்ஸும் புக்ஸ் வில்மோரும் ஸ்டார்லைனர் விண்கலத்துல போன அவங்க மின் சார்ந்த வாழ்க்கை. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை செய்யும். நாமெல்லாம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை செய்யும் சொன்னார் சுரதா.
இன்னைக்கு சிக்கனமா இருக்கிறதா மின்சார்ந்த வாழ்க்கை நம்மள நெருக்கடி கொண்டு வந்துருது சார். உறவுகளோடு வாழ்ந்த வாழ்க்கை மண் சார்ந்த வாழ்க்கை. இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, லோனுக்கு லோன் அலைகிற வாழ்க்கை வாழ்கிறோமே, அது வாழ்க்கையாகுமா? நீதிபதி அவர்களே, ஒரு கவிஞன் வருத்தத்தோடு எழுதினான். மண்புழு பற்றி எழுதி வர சொன்னார். அல்ல கவனிய, மண்புழு பற்றி எழுதி வர சொன்னார் குழந்தையிடம் டீச்சர். மண்ணில் தொலைத்த மண்புழுவை நெட்டிலே இன்டர்நெட்டிலே தேடிக் கொண்டிருந்தார் அப்பா என்று ஒரு கவிஞன் எழுதினார் என்று சொன்னார். இன்றைக்கு போச்சே, மறந்தான் மறந்தான், எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மரத்தை மறந்தான். பிறந்தோம் தொட்டிலில் மரத்தின் உபயம், நடந்தோம் மனைவண்டி மரத்தின் உபயம், இணைந்தோம் கட்டிலில் மரத்தின் உபயம். மறந்தான் மறந்தான், எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மரத்தை மறந்தான். மின்சார்ந்த வாழ்வு மிஸ்டர் இனியவர். என்னையா விசு படத்து வசனம் மாதிரி என்ன சார் வேதனையா இருக்குங்க. மின்சார்ந்த வாழ்வு 2 பேர் வக்காலத்துவாங்க. அன்னைக்கு கீழே விழுந்தா கையில அடிபட்டுச்சா காலில் அடிபட்டுச்சா தேடுவோம். ஐயோ அடிக்கடி படிச்சா இன்னைக்கு போன் உடஞ்சிச்சா தேடுறேன். போன் என்ன உடஞ்சிச்சா? ஐயோ நீதிபதி அவர்களே, காலையில் எந்திரிச்சோனையும் பல்ல தைக்கிறானோ செல்ல தைக்கிறேன். நோண்டிட்டு இருக்கான் அவன். நோண்டி 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 செல்போனை நோண்டி நோண்டி அவன் வீட்டு கொல்லப்புறத்துல எங்க தாமிரபரணி கரையோரம் தோண்டிருந்தா கூட 2 கிணற்றை உருவாக்கி இருக்கலாம். இன்றைக்கு நினைவாற்றலை வழங்கி போன பேசுற தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடி. இந்த கவிதை வரிகள் எவ்வளவு ஆழமானது தெரியுமா? தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடி, அதுதான் மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்திர யுகத்துல ஓடிட்டே இருக்காங்க சார். என்ன சொல்லி அனுப்ப வீடு வந்திருக்கிறது விற்பனை செய்த ஆடு. என்ன சொல்லி அனுப்ப விற்பனை செய்த ஆடு வீடு வந்திருக்கிறது. அந்த பாசம், மனித நேயம், அன்பு இன்னைக்கு இல்லையே சார். என்ன பேச வர்றோம்? மின்சார்ந்த வாழ்க்கை, மின்சார்ந்த வாழ்க்கை, மின்சார்ந்த வாழ்க்கை. கட்டு கட்டா பணம் வச்சிருக்கிற பணக்காரன் இல்லை சிறியவன். கடன் இல்லாம வாழுகிறவன் தான் பணக்காரன். அந்த மின்சார்ந்த வாழ்க்கை நம்மள கடன்காரன் மாத்திருச்சு. மனித உறவுகளை மழுங்கடித்து விட்டது டிஜிட்டல். மனித உறவுகளை மழுங்கடித்து பிரைவசி இல்லை சார். நீ என்ன பொருளை போட வேண்டும், என்ன பொருளை உபயோகிக்க வேண்டும், என்ன வாங்கணும், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டெக்னாலஜில. நாங்க பர்மாவுக்கு போறோம் அப்படின்னு பர்மாவோட டைமிங், பர்மாவோட அந்த காலநிலை, சீதோஷண எல்லாம் நெட்ல பாக்குறேன். அடுத்து 4 பேர் போன் பண்றாங்க, சார் பர்மாவுக்கு போறீங்களே, நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கன்னு நாங்க சொல்லவா? போச்சு சார். அந்த பிரைவசி, அந்த தனிமனித சுதந்திரம் இல்லையே. டிரெஸ் கடையில போய் நம்ம பெண்கள் ஆடை மாற்றுகிற சரியா இருக்க அந்த டிரெஸ் பொட்டு பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு. எந்த கேமரா எங்க வச்சிருப்பானோ, கேண்டிட் கேமரா வச்சிருப்பானோ பயமா இருக்குது மிஸ்டர் இனியவன். அதை சிந்திச்சு பாருங்க. அன்று கட்டிய மணல் வீடுகளை 2 செய்தி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்று கட்டிய வீடுகள், அன்று கட்டிய மணல் வீடுகளை ஆறுகள் அழித்தன. அன்று கட்டிய மணல் வீடுகளை ஆறுகள் அழித்தன. இன்று கட்டுகிற வீடுகள் ஆறுகளை அழிக்கின்றன என்று ஒரு கவிஞன் கவிதையிலே சொன்னார். இந்த இயற்கை வளம் மோசமாகவே. இந்த கவிதையோடு நிறைவு செய்கிறேன். இட்லியை ஆசையோடு பார்த்தோம் பண்டிகை நாட்களில் மட்டும். கறிக்கடை ஊருக்கு ஒன்று இருந்தது. நண்பர்களோடு எதையும் எதிர்பாராமல் தூய நட்பாய் பழகினோம். ஒரு சினிமா ஒப்புதலுக்கு 1 வாரம் தவம் கிடந்தோம் அப்பா அம்மாவிடம். அந்த காலம் நன்றாகத்தான் இருந்தது. ஆரத்தி எடுக்க போட்டி போட்ட மதினிமார்கள் இருந்தார்கள். தாய்க்கு நிகராய் காவல் காத்த தாய்மாமன்கள் இருந்தார்கள். ஜனகி குறைவான பேட்டி வாங்கி தந்ததற்காக சண்டை போட்ட பங்காளிகள் இருந்தார்கள். இளவு வீடுகளில் மயானக்கரை வரைக்கும் உறவுகள் வந்து சேர்ந்திருந்தார்கள். அடுத்தடுத்த பெண்களுக்கு திருமணம் செய்து பிரசவத்துக்கு வந்தாலும் அம்மா சலிக்காமல் பிரசவம் பார்த்து அனுப்பினார். 5-6 பிள்ளைகள் இருந்தாலும் அப்பாவுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, டென்ஷன் இல்லை. ஒரே ஒரு சோப்பை குடும்பம் முழுவதும் பயன்படுத்தினால் ஒரு தோல் வியாதி இல்லை. இன்றைக்கு என்ன நடக்கிறது? பொம்மைகள் வைத்து வரவேற்பு திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை
கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வேறு, வசிப்பது வேறு. வாய்ப்பிற்கு நன்றி. வருகிறேன். வணக்கம். மண் சார்ந்த வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மின் சார்ந்த வாழ்வில் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா, எதை கிடைக்கன்னா என்ன அர்த்தம்? கிடக்கிறேன்னு அர்த்தம். எது கிடக்கும்னா உயிர் இல்லாததான் கிடக்கும். என்னையா வீட்டில் நல்லா இருக்கியான்னு கேட்டா, ஏதோ கிடைக்கேன், ஏதோ இருக்கிறேன், ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கேன், இப்படித்தான் பதில் வருது. மகிழ்ச்சியா நல்லா இருக்கேன். யாரையாவது நல்லா இருக்கியான்னு கேட்டா வகுத்தறிச்சல தான் ஆரம்பிக்கிறேன். இப்பதான் சுகர் மாத்திரை சாப்பிட்டு 400 ஆகி போச்சு. இதை ஏன் அவன்கிட்ட சொல்ற? அவன் எனக்கு 450, நீ 450, இவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளை விட அந்த ஆளுக்கு 50 கூட அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சுகர் குரூப் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனா காப்பியில சக்கரை கூட போட மாட்டாங்க. போய் கூட 4 மாத்திரையை சாப்பிட்டுக்கிறலாம், ஆளுக்கு ஒரு ஜிலேபியை தின்ட்டு போலான்ட்டு அப்படி லைட்டா லாலா கடையில் வாங்கி ஆளுக்கு ஒரு ஜிலேபி அப்படி சாப்பிட்டு போய் ஊசியை போட்டுக்கலாமப்பா, அதான் போகத்தானே போறேன் அப்படின்னு. இன்னைக்கு கிடைக்குங்கிற நிலைமைக்கு வாழ்க்கையில மனுஷன் நிம்மதி இழந்துட்டான். ஒரு காலத்துல எல்லாம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க மாரியம்மன் கோயிலில் விளம்பரம் பண்ணுவாங்க. டிஐஎஸ் ரத்தினப்பட்டின பொடி 1922ஆம் ஆண்டு முதல் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி. அமர்ந்து குடியுங்கள் சையது பீடி. சையது பீடி இந்த நாட்டிலே எல்லோருக்கும், யாரெல்லாம் உழைப்பினால் இந்த உலகத்தை வளமாக்க நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பயன்படுத்துவது சையது பீடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியாகி மக்கள் விரும்பி புகைப்பது சையது பீடி. முக்கூடல் ராஜா பீடி. ராஜா பீடி, அது ராஜா பீடி. இதெல்லாம் கேட்ட ஆளுங்க இப்படிலாம் விளம்பரம் நடந்துச்சுன்னு. எங்கேயாவது அமெரிக்கால பொடி போடுவானா என்ன? பில் கிளின்டன் எல்லாம் பொடியா போட்டுக்கிட்டு இருந்தாரு. அடிச்சு விடுவாங்க, நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். செய்யது பீடி ஆஸ்திரேலியால யாராவது குடிச்சிருப்பானா? நாங்க குடிப்போம் காலேஜில் படிக்கிறப்ப. அதுதான் எங்களுக்கு ஃபேவரட். மிகப்பெரிய ஒரு இப்ப விட்டுட்டேன். லியோனியே பீடி குடிக்கிறாரா, நம்மளும் ஆரம்பிச்சிருவோம்டான்னு நினைச்சிடாதீங்க. விட்டு 15 வருஷம் ஆகுது. செய்யது பீடி ஐரோப்பாவில் குடிப்பாங்கன்னு விளம்பரம். இந்த விளம்பரத்தை கேட்போம் நம்ம பாட்டுக்கு. ரோட்ல பார்த்தீங்கன்னா சேலை விளம்பரம் பண்ணு இது வச்சு அப்படியே எடுத்து அப்படியே உதறி காட்டுவாங்க. ஐயாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சேலை, அம்மா கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலை அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவன் இப்படி மேலே வச்சு அப்படி கட்டி பார்த்தீங்களா அப்படின்னா உடனே அங்கே இருக்க பொம்பளை, இவனுக்கே இவ்வளவு நல்லா இருக்கே, நமக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு வாங்க வச்சிருவேன். அப்படியே இப்படித்தான் ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளை விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா அந்த விளம்பரமே நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த லேகியம் விற்பாங்க பாருங்க சந்தையில. நாகமல, தோகமல, நடுவருக்கு வீரமல, சுத்தி படர்ந்தமல, சூதாட வையமல, சித்திமல, சிவமல, கொல்லிமல, கொடகமல, இந்த 10 மலைகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம். 200 பேர் வந்துடும். அண்ணன் என்னமோ வித்துக்கிட்டு இருக்காரான். அதல்ல விதல்ல சுதல்ல பாதால இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து விதையும் விலையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் பாத்ரூம்ல போய் வாளியில தண்ணியை வச்சு சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான். மேட்டர் கீழே இறங்காம அவன் பாட்டு கிடந்து கஷ்டப்படுவான். டமால் டுமால் டுமில் என்று AK-47 சவுண்ட் வந்த மாதிரி சவுண்ட் வந்துகிட்டு இருக்கான். மேட்டர் இறங்காது. நம்ம லேகியத்தை காலையில ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு சம்பு சுடுதண்ணியை கப்புன்னு அடிச்சுன்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியாருக்கு ஆசை கொட்டின மாதிரி சும்மா பொறித்து அவங்க ஆக்ஷனா அவங்க கொடுக்குற உதாரணங்களை பாருங்களேன். நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி விற்பாங்க. என்ன விளம்பரம்! ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படி ஏமாத்துற விளம்பரம். சொட்டு நீலண்டோய் ரீகல், சொட்டு நீலண்டோய், என்ன வெண்மையோ, ஆஹா என்ன வெண்மையோ. என்னாச்சு? குழந்தை அழுவுறத உட்வேர்ட்ஸ் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருக்கிறச்ச அதான் கொடுத்தேன்.
எத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம், புதிய சன்ரைஸ். செக்கச்செவேர்னு ஒருத்தன், செக்கச்செவேர்னு ஒரு பொம்பளை பிள்ளை. நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம், புதிய சன்ரைஸ். அழகான ஒரு பொண்ணு கொண்டு வந்து அப்படி குடிச்சு அப்படி டேஸ்ட் பண்ணி நம்ம சன்ரைஸ் குடிக்கிறோம் பூரா அப்படி சோப்பு ஆயிடுவான்ட்டு அரவிந்த் சாமி நடிச்சது அந்த விளம்பரம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட போட்டு வந்து வளர்க்கிறேன், பூன்னு ஊதுறேன், வாயிலிருந்து ப்ளூ கலர்ல புகை வருது, அங்கிட்டு ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைங்க போகுதுங்க அப்படின்னு உறிஞ்சிட்டு இவனை நம்ம லவ் பண்ண கூடாது. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான பேஸ்ட வாங்கி இவர் விளக்கிடுவாரு. விளக்கணும்னா புகை கலர் மாறும். புழு கலர்ல இருந்து வந்த வாயிலிருந்து வந்த புகை ரெட் கலர்ல வரும். உடனே அந்த பிள்ளைய ஐ லவ் யூ. வாயில வர்ற புகைய பார்த்துட்டு எந்த பொம்பளை பிள்ளையாவது லவ் பண்ணுமாடா? நம்ம மண்டையில மூலம் விளம்பரம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து சவரம் பண்ணுவாரு, அப்படி இப்படி தடவி பார்த்துட்டு நோ அப்படிங்க, ஏன்னா சொர சொரன்னு இருக்காங்க. அப்புறம் 3 பிளேட வச்சு இப்படி இழுப்பாரு. அந்த பிள்ளை வந்து இப்படி தொட்டு பார்த்து ஐ லவ் யூ. 3 பிளேடுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுமா? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க மின்சார்ந்த வாழ்க்கை. அதான் சொன்னாரு, செயற்கையான வாழ்க்கையை நம்மை செயற்கையான உலகத்துக்கு கொண்டு போகுது. பதில் சொல்லணும் வாங்க. கடலூர் தனிகை வேலன் மின்சார்ந்த வாழ்வு என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில், திண்டுக்கல்லில் ஒரு கிராமத்தில் பிறந்து மக்களை சிரிக்க வைத்த ஒரு மகா கலைஞன் மின்சார்ந்த வாழ்விற்கு தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு காலகட்டத்தில் ராம்ஜி ஆடியோ கேசஸ் வழங்கும் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது புதிய பாடல்களா பழைய பாடல்களா என்கின்ற ஒரு கேசட் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அதிலிருந்து தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்ற நடுவராய் கோலோச்சி இன்று தமிழகத்தின் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக உயர்ந்திருக்கின்றார் என்றால் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றியது மின்சார்ந்த வாழ்க்கை என்றால் அது கிடக்கட்டும். இந்த மின்சார்ந்த வாழ்க்கையில நம்ம படுற பாடு இருக்கே, இந்த இங்க நின்றுக்கிட்டு இருக்காங்கல்ல ரெக்கார்டு பண்ணிட்டு, இவங்க நாளைக்கே அதை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று சென்னை புத்தக திருவிழாவில் பேசினதை நான் பேசியிருந்தா எல்லா இடத்துலையும் லியோனி இதுதான் பேசுகிறாரு போல இருக்கு. என்னை காட்டி கொடுக்கறது பூரா இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு எனக்கு பெஸ்ட்டுன்னா, இவங்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு மேடையையும் புது மேடையாக மாற்றிக்கொள்ள வச்சது இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான். நாளைக்கு இவங்க வந்து இன்னொரு இடத்துல அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது, நாளைக்கு மாயவரம் புத்தக திருவிழாவில் பேச போகிறேன். திருநெல்வேலியில் பேசாத விஷயங்களை புதுமையாக சிந்தித்து பேசணும்னு எனக்கு அந்த உணர்வை ஊட்டியது இந்த மின் சாதனங்கள் தான். இதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நடுவர் அவர்களே, மிஸ்டர் விஜயகுமார் அவர்களே, பச்சை சட்டை போட்டுட்டு புத்தக திருவிழாவுக்கு வரலாம். அதுக்காக பச்சை பச்சையா போய் சொல்லணும் அவசியம் கிடையாது. வந்ததுல இருந்து எவ்வளவு போய் நான் கேட்கிறேன், முகப்பேர்ல இருந்து கிளம்பி பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க திருநெல்வேலிக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, செம்மண்ணை தோண்டி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி கரிசல் மண்ணுல ஏறி உட்கார்ந்து மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு திருநெல்வேலி பட்டிமன்றத்துக்கு வந்து சேரணும்னா வந்து சேர்ந்திருக்க முடியுமா? இல்லனா மண் சார்ந்த வாழ்க்கை எங்கள் மூதாதையர் வாழ்ந்த மாதிரி இலத்தடையை கட்டிக்கிட்டு சென்னையிலிருந்து ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பல ஜிம்பா அப்படின்னு பேராசிரியர் விஜயகுமார் வந்தா அவர் வருவாரு, நம்மளால பார்க்க முடியுமா? எவ்வளவு பேச்சு மின்சாரம் இல்லாம வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், சென்னையில ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி அஃப்ரோ பார்க்ல வந்து ரூம் போட்டு தனியா அந்த ஏசி ஆன் பண்ணு, ஏன் போன சார்ஜர்ல போடு, அந்த டிவி ஆன் பண்ணு, நியூஸ் பார்க்கணும், என் காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு சிலபஸ் அனுப்பணும், உடனே லேப்டாப் ஆன் பண்ணுன்னு வாரது
போறது பூரா மின்சாரம், மேடையில வந்து பூரா பொய்யா பேசி நைட்டுக்கு சாப்பாடு கிடைக்குமா? எவ்வளவு பேச்சு நடுவுல நம்ம யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு அழகா உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை ரசிக்கிறோம் இல்லையா, இவ்வளவு மின்னொலியில. ஆனால் இந்தியாவிற்கு மின்னொலி வந்த காலகட்டமே 1899 தான். சில நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டுலாம் கிட்டத்தட்ட. இதுல இருக்கிற இந்த வாழ்க்கை நம்ம எவ்வளவு மெருகேற்றி கொண்டு போயிருக்குன்னு அதுக்கு நன்றி சொல்லாம கிராமத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அண்ணே, நாங்க கிராமத்துல வாழலையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மல்லாட்ட ஊர்கா அந்த மணில இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரே ஒரு ஊர்கா அரைக்கிறதுக்கு 4 அக்கா ஒண்ணா உட்காரும். கூப்பிடும் கரெக்டா, என் குழந்தை வந்து பக்கத்துல உட்காரடி, எவ்வளவு நேரடி அரைக்கிறதுன்னு அரைக்க ஆரம்பிக்கும். கிராமத்துல யோசிச்சு பாருங்க. கரெக்டா 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது 5ஆவதா ஒருத்தி வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த 5ஆவதா ஒருத்தி பேசி முடிச்சது ஒரு அக்கா இருடி என் வீட்டுல என் புருஷன் சுசு வச்சுட்டு வரேன் எழுந்திருச்சுன்னு வச்சுங்க. இப்ப எழுந்திருச்சு போனாலே அவ கதை தெரியுமா உனக்கு? கடைசி வரைக்கும் அடுத்த 3 அக்கா எழுந்துக்கவே இருக்காது. ஏன் எழுந்திருச்சு போனா அடுத்தது நம்மளை பத்தி தான் பேசுவான்ட்டு. உடனே பேசுறத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த நீங்க எங்க இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அந்த மிக்சியில மல்லாட்டையை போட்டு அப்படி முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சா? எந்தவித பொறுமையே இல்லாம வாழ்க்கையை அழகா வாழ்றதுங்கிறது வாசிக்கிறது சார். ஒரு 4 பேருக்கு இட்லிக்கு மாவாக்குறதுக்குள்ள 40 வீடு பிரச்சனை அங்க வந்துடும். இந்த சின்னாயி மக மூக்காயை கட்டி கொடுத்தாங்களே மதுரைக்கு, அவ வாழ்றாளா வந்துட்டாளா? அவ எங்க போய் வாழ போறா? 3ஆவது நாளே துரத்தி விட்டாங்க. 5 பவுன் கம்மியா போட்டாங்களா? உனக்கு எதுக்கு? மாவு நல்லா ஆடுதா இல்லையா? இது இட்லிக்கு வருமா தோசைக்கு வருமான்றத கணக்க பாரு. அந்த ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள 15 வீட்டு பிரச்சனையை பேசி முடிச்சிடும். இவர் என்னமோ இதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் மாதிரி தலையில முடி வச்சிருக்க மாதிரியும் ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் தான் என் முடி கொட்டிடுச்சு. சார் நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமத்துல பாருங்க இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு செக்மெண்ட் திண்ணையில உட்கார்ந்துருக்கும். கரெக்டா 4 பேர் உட்கார்ந்துட்டு தலையை விரிச்சு போட்டு பேன் குத்துறதுக்குனே ஒரு அக்கா வச்சிருப்பாங்க தெரியுமா? என்னமோ தலையில எறும்பு மாதிரி மேயுது எடுத்து ஒரு அக்கா குத்துறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து கதை பேசுறது ஒரு அக்கா உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு சிட்டில அப்பெல்லாம் கிடையாது சார். ஏன் சார் முடி கொட்டுது? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹேர் ட்ரீட்மெண்ட் இருக்கு சார், ட்ரீட் பண்ணிக்கலாம். முடி கொட்டுச்சா ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க சார். முடி நீ நட்டுக்கலாம்டா. நீ ஊர்ல உட்கார்ந்து மண்ணுல தான் நட்டுட்டு இருப்பீங்க, நாங்க மண்ணிலே நட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் தெரியாம ஒரு பேராசிரியர் என்ன பேச்சு பேசுறாரு. அவருடைய வருத்தம்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு புள்ள பிரியா கியூட்டின்னு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்குது. அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பேராசிரியர் அந்த புள்ளைகிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் தான் அன்னைக்கு வாங்கி அந்த ஐடியா பார்த்தேன். பிரியா கியூட்டி, ஏஜ் 25, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. இல்ல தம்பி இப்ப திடீர்னு என்கிட்ட பேச மாட்டேதுன்னு. பிரியா கியூட்டி, ஏஜ் 25 எல்லாம் கரெக்டா போட்டு இருந்துச்சு. கடைசியில ஒண்ணு போட்டு இருந்துச்சு, பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவன் பையன் பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்து டெக்னாலஜியை குறை சொல்லக்கூடாது சார். யோசிச்சு பேசணுமா இல்லையா? சுடுகாடு சார், சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு சுடுகாடு முதல்ல உங்க இயற்கை சூழ்ந்த கிராமத்துல ஒழுங்கா இருக்கா சார்? அவனுக்கு ஒரு சுடுகாடு, இவனுக்கு ஒரு சுடுகாடு. ஊர்ல செத்தனா என் ஊர் தெரு வழியா எடுத்துட்டு போக கூடாதுன்னு அந்த ஊர்ல வெட்டு குத்து பண்ணிட்டு, இன்றைய சூழல்லையும் தண்ணியில கழுத்து வரைக்கும் தண்ணியோட தோல்ல பாடையை தூக்கிட்டு போற எத்தனையோ ஊர் உங்க கிராமத்துலதான் இருக்குது. சிட்டில அந்த பிரச்சனையே கிடையாது. கொண்டு போறான், உள்ள தள்ளுறான், சுவிட்ச போடுறான், டம்ளர்ல கொடுத்துறான். இது அழகான வாழ்க்கையா? கொண்டு போய் அடக்கம் பண்றதுல கூட பிரச்சனை பண்ற உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? அதுல ஒரு வந்து நினைவாற்றலே போயிடுச்சு எங்க பிள்ளைகளுக்கு. உனக்கு எத்தனை ஜிபி மெமரி கார்டு வேணும்? எத்தனை ஜிபின்னு வேணும்? 256 வேணுமா? 128 வேணுமா? சார் யோசிச்சு பாருங்க சார். இந்த படத்துல இந்த பாடல் வேணும் சார். காதலர் தினத்துல இருந்து ஒரு பாட்டு வேணும். பையன் எடுக்கிறான் சார், அவன் சொல்லணும் இல்ல, கூகுள்ல தட்டுறான், டக்குன்னு வருது சார். எவ்வளவு அழகா பாடுது, கேட்கிற பாட்டை பாடுது சார். உங்க கிராமத்துல அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்குமா? கூகுள்லாம் கிடையாது, அலெக்சா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அலெக்சா அலெக்சா விடுதலையில ஒளிநெடுக காட்டுமல்லி அப்படின்னா அலெக்சா உடனே ஆரம்பிச்சிருது. அப்படிலாம் என்ன நேரம் விருப்பம்னாலும் அலெக்சாட்ட கேட்கலாம். போதும் பாட்டு நிறுத்து அலெக்சா, நின்றுது. அந்த பாட்டு சரியில்லை, முருகன் பாட்டு போடு, உடனே முருகன் பாட்டு, ஐயப்பன் பாட்டு. இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயாவது கிடைச்சா ஒரு பாட்டு கேட்கறதுக்கு அந்த மை செட்டுக்காரருக்கு எத்தனை தடவை வெத்தலாக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? நான் போய் வெத்தலாக்கு வாங்கிட்டேடா, எதுங்க இந்த பாட்டு போட்டு விடுங்கண்ணே, எம்ஜிஆர் பாட்டுனே போடலாம், போய் வெத்தலாக்கு வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா,
அப்படின்னு பீடி ஈடிலாம் குடிச்ச என்ன பாட்டு கேட்ட? குடியிருந்த கோயில்ல குங்கும பொட்டின் மங்களமா போடுறேன். குங்கும பொட்டின் மங்களம். ஆஹா, இந்த ஒரு பாட்டுக்கு அந்த ஆளுக்கு எத்தனை கூலி வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் அலெக்சாண்டரோட பாட்டு கேட்குது. சார் எப்ப மின்சார்ந்த வாழ்க்கை கிராமங்களை போய் தொடுதோ அப்பதான் சார் கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குது சார். கலைஞர் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பையன் சார் ஒரு ஊர்ல இருந்து ஒரு போனை வச்சுக்கிட்டு போனா சார் ஒரு பாட்டு அழகா. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பழி விழும் இரவுகள் ஆயிரம் உடையினை எடுத்து என்னை உடுத்து நூலாடி ஒரு என்ன உன் பேரல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. உன்னை ஓர் நாள் காணாவிடில் எங்கே ஒன்னன் என்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் இடியும் என் வானமே. எவ்வளவு அழகு சார். அவன் பாடி முடிச்சதும் அதை போடுறான் சார் Facebookல. அதை பார்த்துட்டு ஒரு இசையமைப்பாளர் கூட்டு வாய்ப்பை கொடுக்கிறாருன்னா மண்ணிலே பிறந்துட்டு இருந்தா கிடைக்குமா அந்த வாய்ப்பு? இந்த மின் சாதனங்கள் தான் சார் அவனுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கு. இன்னைக்கு எவங்கிட்டெல்லாம் போன் இருக்கும் அவன் தான் ஒரு கலைஞனா இந்த மண்ணுல நிக்கிறானா இல்லையா? சும்மா வந்துட்டு பெண்களுக்கு பிடிச்ச மின்சாதனம் எது சொல்லுங்க நடுவர் அவர்களே? பெண்களுக்கு பிடிச்ச மின்சாதனம் வீட்டுல எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு. மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. நடுவர்களே, அது எல்லாவற்றையும் கடந்த ஒரு சாதனம் இருக்கு, ஃப்ரிட்ஜ். காலையில ஒரு சோறு ஆக்கணும், அந்த ஆளுக்கு மத்தியானம் ஒரு சோறு வடிச்சு குழம்பு வைக்கணும், நைட்டுக்கு வைக்கணும், மறுநாள் காலையில அந்த ஆளு சுட சுட வச்சாதான் சாப்பிடுவான்னு சொல்லி வெறும் சோறாக்கும் இயந்திரங்களாய் மட்டுமே கிராமத்துல பெண்களை பயன்படுத்திட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தா ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு. பெண்கள்லாம் இன்னைக்கு புருஷனை வணங்குறாங்களோ இல்லையோ, ஃப்ரிட்ஜை டெய்லி வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வேலை பளுவை குறைத்து அவர்கள் வாழ்க்கையை மலரச் செய்தது ஃப்ரிட்ஜ்ன்ற மின்சாதனம் சார். கவுண்டமணி ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க சார். அந்த ஊர்ல கிராமத்துல எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு ஒருத்தன் சொல்லுவான், அவருக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு தான்டா பரிவட்டம் கட்டணும்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் அடிச்சுக்குவான், வெட்டிக்குவான், குத்திக்குவான். கவுண்டமணி நடுவில் வந்து சொல்லுவான், ஏன்டா பரிவட்டம்ன்றது ஆஸ்கர் அவார்டாடா, இல்ல நீங்க எல்லாம் என்ன சயின்டிஸ்டாடா, ஒன்றை நான் துண்டை வாங்கி தலையில கட்டுறதுக்கு எதுக்குடா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த துண்டை தூக்கி அவனுக்கு மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிட்டு இருப்பான் சார். இன்றைக்கும் கிராமத்துல என்ன சாதிக்கிறான்றத பாக்குறத விட சாதிக்கு சண்டை போற குரூப் தானே சார் அதிகமா இருக்கீங்க. நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். எந்த ரூம்ல எங்க கேமரா வச்சிருப்பானோ, கேண்டிட் கேமரா, நீங்க இல்ல அது கேண்டிட் கேமரா இல்ல, ஸ்பை கேமரா. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சமூகத்தில் நடக்கின்ற அத்தனை குற்றங்களும் குறைந்திருக்கிறது என்றால் இறைவன் மீது இருக்கின்ற பயம் காரணம் கிடையாது. எல்லா இடத்திலும் சிசிடிவி இருக்குதுடா அப்படிங்கிற பயம்தான். இறைவனை விட சிசிடிவியை நம்புற காலகட்டமா மாறி போச்சு. இன்றைக்கு முடிக்க முடியாத எத்தனையோ வழக்குகளை காவல்துறையினர் முடிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய மின்சாதனமான சிசிடிவி கேமரா தான். விஜயகுமார்னு இன்னைக்கும் ஊர்ல ஒரு கிழவியை திண்ணையில உட்கார வச்சு, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த தம்பி, எதுக்கு தம்பி வந்தேன்னு ஒரு கிழவியை உட்கார வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்ல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவனை வாழ வைக்கிறதே இந்த மின் சார்ந்த வாழ்க்கை தான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, மின் சார்ந்த வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஒழித்தது இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தானே. ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில் திருவிழா அப்ப அந்த சாமிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கான். கூட்டத்துல முண்டி அடிச்சு போய் அந்த சாமியை பார்த்து கையில இருந்து ஒரு பூவை வாங்கி, சாமி சாமி போறாரியா. திருவிழா முடிஞ்ச பிறகு அந்த சாமி அது பாட்டு கிடக்கும். அப்ப யோசிக்கும் சாமி, நேற்று கூட்டமா வந்து என்னைய பார்த்தானுங்க, இன்னைக்கு ஒரு பேர் கூட இல்லை, நானா உட்காந்துருக்கேன் நான். அப்ப நினைக்க அந்த சாமி, டெய்லி திருவிழா இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு கொண்டாட மாட்டாங்க. ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா 2 குரூப்புக்கு இடையில அடி தடி, என்னடா யாரா ஏன்டா அப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு ஒரு பெரியவர் கேட்கிறார். சாமி கண்ணை திறக்க வைக்கிறது யாரு அப்படின்னா அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு இடையில சண்டை. 2 குரூப்புக்கு இடையில வேடு, நாங்க 35 வருஷமா நாங்க தான் சாமிக்கு கண்ணை திறந்துட்டு இருந்திருக்கோம், இன்னைக்கு திடீர்னு நீங்க எப்படி வரலாம்? எங்க தாத்தாவோட தாத்தா
இந்த சாமியோட கண்ணை திறந்ததுனாலதான் மழை பெஞ்சு தெரியுமா? 2 குரூப்புக்கு சாமி கண்ணை மூடியே உட்காந்துருக்கு. 2 குரூப்புக்கு இடையில அடி தடி ஆகி 50 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு உட்காந்துருக்கேன். சாமி கண்ணை மூடினது அப்படியே தான் இருக்கு. என்ன நினைக்கும் சாமி? உங்களை யாரா என் கண்ணை திறக்க சொன்னது? நான் பாட்டுக்கு நிம்மதியா கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தேனே, கொண்டு வந்து வெளியில நிப்பாட்டி விட்டு 2 குரூப்புக்கு இடையில அடிதடி ஆகி போச்சேன். தந்தை பெரியார் தான் சொன்னாரு, இப்படி ஜாதி பிரச்சனைகள் இருக்கும் வரை சாமியோட கண்ணு கடைசி வரைக்கும் திறக்கவே திறக்காது, அது மூடித்தாண்டா கிடக்கும்னார். ஜாதி என்று ஒளிகிறதோ அன்றுதான் இந்த நாட்டிலே புரட்சி என்பது உருவாகும் என்று சொன்ன தந்தை பெரியார் என்ற தாத்தா இல்லாட்டி லியோன் இந்த மேடையில இந்த இடத்துல உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க முடியாது. அப்படி இந்த நாட்டினுடைய அறிவியலை, விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம் தந்தை பெரியார். அடுத்து பதில் சொல்லணும். மண் சார்ந்த வாழ்வு இன்னும் எழுதிட்டு இருக்காரு. தேவகோட்டையில எழுத ஆரம்பிச்சவரு பரீட்சைக்கு பிட்டு எழுதின மாதிரியே எழுதியிருக்காரு பாருங்க. ஒரே பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 A4 சீட்ல எழுத வேண்டியதை அந்த சின்ன பேப்பர்ல எழுதியிருக்காரு. அதேமா ராஜா எப்படி டிகிரி முடிச்சாரு அப்படின்ட்டு அந்த பிட்டு எழுதுறத பார்க்கும்போது இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கட்டும், எல்லாரும் அதையும் பயன்படுத்தின ஆளுக தானே. வாங்க வாங்க ராஜா.